இந்தியன் டீமுக்கு டெஸ்ட் ஃபார்மேட்ல எப்பப்பெல்லாம் கஷ்டம் வரும்போது மிடில் ஆர்டர்ஸ் லைன் அப்ல அப்பப்பெல்லாம் ரவீந்திர ஜடேஜா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ரவீந்திர ஜடேஜா தன்னை தானே செதுக்கி இந்திய டீமுக்கு முழு பங்களிப்பை வகுத்திருக்காரு. அது நம்ம எல்லாத்துக்குமே இப்பதான் தெரிய வருது. ஏன்னா இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 2014 டிபுட் ஆனாரு ரவீந்திர ஜடேஜா. அப்போ பிடிச்சுமே இந்திய இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. பட் பெருசா வெளியே தெரியல ஃபேன்ஸ் மத்தியில பொறுத்து மட்டும். ஏன்னா ஜாம்பவான்ஸ் இருந்தாங்க, விராட் கோலி, ரோஹித் சர்மா, MS தோனி, இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்ஸ் இருக்கும்போது இவரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பெருசா பேசல. ஒரு காலகட்டத்துல ஹோம் கண்ட்ரி ஆகட்டும், அவுட் சைடு ஆசியா, சேனா கண்ட்ரி ஆகட்டும், எல்லா இடத்துலும் ரவீந்திர ஜடேஜா தன்னைத்தானே செதுக்கி டீமுக்காக எஃபர்ட் போட்டிருக்காரு. தனது முழு பங்களிப்பா அடிச்சிருக்கிறாப்புல. பட் இருந்தாலும் அதை நம்ம பொறுத்தே படுத்தல. அப்பப்போ பாராட்டுவோம், அப்பப்போ மறந்துடுவோம். ஆனா இப்போ லெஜண்ட்ஸ் ஆன ரோஹித் சர்மாவும் விராட் கோலி 2 பேர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரவீந்திர ஜடேஜாவோட பங்களிப்பு முற்றிலும் தெரிய வருது. ஏன்னா அவங்க 2 பேர் போனப்போ புல் கான்செப்ட்ல ரவீந்திர ஜடேஜா மாதிரிதான் மக்களாகிய ஃபேன்ஸ் ஆகிய எல்லாருக்கும், கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆகிய எல்லாருக்கும் ரவீந்திர ஜடேஜா மூலம் போக்கஸ் ஃபுல்லா மாறி இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க கரண்ட் யங் ஜெனரேஷன் இந்தியன் டீம்ல சீனியர் பிளேயர்னா அது ரவீந்திர ஜடேஜா. அதனால ஃபுல்லா போக்கஸ் நம்ம சட்டுபாய் கிட்ட தான் போயிருக்கு. அவர் எப்படி ஆடுறாரு அப்படிங்கிற போதே இந்த இங்கிலாந்து டூர் ஃபுல்லாம அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். தனியாளா நின்று டீமை கரை சேர்க்கறதுனா அது ஜடேஜானால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச் வெல் ப்ரிப்பேர்டு மான்செஸ்டர்ல ரவீந்திர ஜடேஜாவும் அவரு கூட நின்ன வாஷிங்டன் சுந்தரும் 2 பேரு அருமையா சம்பவம் பண்ணாங்க. பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பிரண்டன் மெக்லம் அண்ட் கோவ பேஸ்பால் சொல்லிட்டு இருந்த இங்கிலாந்து டீமை பேஸ்பால் ஆக்காம நிதானமான ஆட்டத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத இவங்க 2 பேரு காமிச்சிருக்காங்க. 2 பேரும் சதம் அடிச்சதுல மிடில் ஆர்டர்ல வேற மாதிரி சம்பவம். 2 பேரும் சதம் அடிச்சத ப்ரௌடு யூ மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுல சில வார்த்தைகள் போய்கொண்டு இருந்தது. அதாவது கொஞ்ச காலமா பென் ஸ்டோக்ஸ் வில்லன் ஆஃப் சினிமா இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதாவது இவங்க 2 பேரும் செஞ்சுரி அடிக்காம 80+ ரன்ஸ் அடிச்சிருக்கும் போது பென் ஸ்டோக்ஸ் போய் நாங்க டிராக்கு ஒத்துக்கிறோம் டே 5ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதுக்கு மேல இவங்களை விக்கெட் எடுக்க முடியல. அதாவது வெறும் 4 விக்கெட் தான் போயிருக்கு. இவங்களே 350 ரன் பிளஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ நாங்க டிராக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது ரவீந்திர ஜடேஜா நான் கேப்டன் இல்ல, நீங்க போய் சுப்மன் கில்ட்ட கேளுங்க. ஏன்னா நான் எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. நான் ஏஸ் அ பிளேயர், ஏஸ் அ ஆல்ரவுண்டரா தான் என்னோட பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வருகிறேன். பட் நான் கேப்டன் இல்லை, எந்த ஒரு டிசிஷன் நான் பண்ண முடியாது. ஸோ நீங்க அவர்கிட்ட கேட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பென் ஸ்டோக்கா அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இப்படிதான் ஒரு பிஹேவ் பண்ணுவீங்களா, இதுல இங்க யார் ஒர்ஸ்ட் பிஹேவியர், யார் செமையா குட் பிஹேவியர்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அதாவது டே 5ல நம்ம 2 பேர் ஒரு மனுஷன் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி அப்படி ஆடிட்டு இருக்கா. டே 5ல கிட்டத்தட்ட 2 பேருமே 150 பால்ஸ் ஆடிட்டாங்க. 150 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வேற 2 பேரும் சேர்ந்து. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு கிடைச்ச ஊதியம் அவங்கள சதம் அடிக்க விட்டு பாக்குறதான் பென் ஸ்டோக்ஸோட ஒரு கேப்டன்சினா அதுதான் பண்ணணும். அந்த இடத்துல கெயின் வில்லியம்ஸ் இருந்திருந்தா அது பண்ணிருப்பாரு. ஆனா பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாரு அந்த இடத்துல. நான் ஹேரி பூருக்கு பால் வீச விடவா, இல்ல பென்டங்கட் வீச, கிராலி வீசவா அப்படிங்கிற மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் நீ சதம் அடிக்கிறதுக்கு பால் வீசுவாங்க. இது ஒரு சதமே கிடையாது அப்புறமா ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஆனா கடைசியா 2 பேரும் சதம் அடிச்சிட்டாங்க. ஆனா பென் ஸ்டோக்ஸ் ரவீந்திர ஜடேஜாக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு கேன்ஸே கொடுக்காம போயிருக்காங்க. இப்போ பெரிய விஷயமா இது பேசப்படுது. ICC ரூல்லயே இப்படி மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பென் ஸ்டோக்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் மேல இருந்த மரியாதை சுத்தமா போயிடுச்சு. அதாவது இந்தியன் டீம் எல்லாரும் முன்னாள் பிளேயர்ஸ்லாம் அவங்க ஆதாரத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. பென் ஸ்டோக்ஸ் இந்த கேவலமான விஷயத்த பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.